என் நாடி துடிப்பு நின்றாலும் என் உடல் மண்ணோடு சரிந்தாலும் நான் காண வேணுமே உன் முகம்தானம்மா. வாழும் வரை கண்டதில்லை, ஆனால் மான்ற பிறகு வருவது உன் மடிக்குதானம்மா. தாயே மயான காளியம்மா, தாயே மயான காளியம்மா. நாவெல்லாம் ரத்தவாட வீசுதம்மா, அந்த இடுகாட்டு நாயகியே வெளியே வாரும் அம்மா. தலைவனோ காவலுக்கு நின்றவளே, என் உயிர் காக்கும் தாயே மயான காளியம்மா. Gaali, Maya, Nattu, Surala Gaali, Ratta Gaali, Akhila Balu, Raja Gaali.
வரத்தான் வேணுமம்மா. வாராளா வாராளா எங்க மகாளி வாராளா. கண்டோ நடு நடுங்க கதவோடு மழை கட்டி வாராளா. வாராளா வாராளா எங்க ஓங்காரி வாராளா. சிங்காரி ஓசையில மாறி சிறி வர போராளா. சித்து விளையாடோ மாத்தாடி வர போராளா. பத்து தலக்காரி பேயோட்ட பறந்து வாராளா. குறையாவோ திருதம்மா அம்மா. அம்மா ஆயி மகமாயி எங்க குறையாவோ திருதம்மா. கருமாறி மகமாயி எங்க குலதெய்வம் நீரானம்மா. ஓங்காரி அம்மா ஆங்காரி ஓடி வர வேணுமம்மா. ஓங்காரி அம்மா ஆங்காரி ஓடி வர வேணுமம்மா. வாராளா வாராளா எங்க மகாளி வாராளா. கண்டோ நடு நடுங்க கதவோடு மழை கட்டி வாராளா. வாராளா வாராளா எங்க ஓங்காரி வாராளா. சிங்காரி ஓசையில மாறி சிறி வர போராளா. சித்து விளையாடோ மாத்தாடி வர போராளா. பத்து தலக்காரி பேயோட்ட பறந்து வாராளா. இலக்காரி வந்து குறி சொல்ல வேணும் அம்மா. அம்மா அம்மா பேப்ப இலக்காரி வந்து குறி சொல்ல வேணும் அம்மா. உங்க மத்துக்காரி அந்த குறி ஒன்று சொன்னாலம்மா. ஓங்காரி அம்மா சிங்காரி சித்தான வேணுமம்மா. ஓங்காரி அம்மா சிங்காரி சித்தான வேணுமம்மா. வாராளா வாராளா எங்க மகாளி வாராளா. கண்டோ நடு நடுங்க கதவோடு மழை கட்டி வாராளா. வாராளா வாராளா எங்க ஓங்காரி வாராளா. சிங்காரி ஓசையில
போது யாராவது பயணமாகிறார்களா? ஒரு நிமிஷம்
சந்தோஷம் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அறியாத புள்ள உனக்குன்னு ஒரு ஆலயத்தை எழுப்பணும், உனக்குன்னு ஒரு பூஜை பண்ணணும்னு அந்த புள்ள செஞ்சிருக்குது. உனக்கு சம்மதம் தானே? யாவது ஒரு குறை இல்லையே. எந்த குறை இருந்தாலும் மனம் பொறுத்து காத்து ரசிக்கணும். அதே போல உன்னை நாடி வந்த மக்களும், உன்னை தேடி வந்த மக்களும், உன்னை நினைச்ச மக்களும், நினைக்காத மக்களும் அத்தனை பேருக்கும் நீ தாயா இருந்து அருள்பாலிக்கணும். இந்த மயான எல்லையிலிருந்து கோவிந்தா கோவிந்தா. சார் சைடுல வா, சைடுல வா.
போடு போடு போடு. எங்களுக்கு நீங்களும் 2 பேரும் ஒட்டத்தா. அதாவது இதுதான் பெருந்தன்மைங்கிறது. அங்க பாரு வெளுக்கட்டை. இன்னொரு மாலை கொடுங்க. இன்னொரு கொடுங்க. சரி கையில் வச்சுங்க. மாதர்மே மதுகைட பக்தி மகிஷ பிராணாபஹாரோத்யமே हेला निर्मित धूम्रलोचनपदे चंडमुंडार्दिनी निक्षेष कृते रक्तबीज धनुषे नित्य निशुंभावहे सुंभत्वं श्री शंकरा दुरिदम दुर्गे நமஸ்தம்பிகே அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த தியான ஸ்லோகத்துல மகாகாளியாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி மயானத்தில் விட்டிருக்கக்கூடிய இந்த அம்பாள் அனைவருக்கும் நல்ல விதமாக அருள் பாலிக்கணும்னு சொல்லி இந்த மயானத்துல பூஜை கொண்டிருக்கிறாம்மா. அதாவது மயான பூமி அப்படின்னு சொன்னா எல்லாருமே இடுகாடு சுடுகாடு அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இந்த இடத்துல மயானம்னா தேவலோகத்தினுடைய யாகசாலை என்று பொருள். இந்த யாகசாலையில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா 33 கோடி தேவர்களும் 42 ரிஷிமார்களும் கிண்ணரர் கிம்புருடர் சித்தி வித்யாதகர் என்று சொல்லக்கூடிய எழுதும் பிரம்மா அப்படி என்று சொல்லக்கூடிய அத்தனை தேவதைகளும் இந்த ஆலயத்துல கொஞ்ச நேரம் இருங்க. இந்த ஆலயத்துல இந்த மயானத்துல வாசம் பண்றாங்க. இந்த வாசம் பண்ணக்கூடிய இடத்துல எந்த ஒரு உருவமும் கிடையாது. அருவுருவமா இருக்கக்கூடிய இடத்துல அத்தனை பேருக்கும் ஒரு உருவத்தை செஞ்சு அம்பாள்னா இப்படித்தான் இருப்பா, இப்படித்தான் அழகோட இருப்பா, இப்படித்தான் உக்ரமா இருப்பா, இப்படிதான் கத்தி கபாலத்தோட இருப்பா, இப்படிதான் முண்டமாலையோட இருப்பான்றது நமக்கு யார் சொல்லி தெரியணும் அப்படின்னா நமக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடியவங்க சொல்ல தெரியும். ஆனா இந்த இடத்துல யாருமே சொல்லாத அம்பாள் இப்படி இதான் இருக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது செய்யக்கூடிய வேலை பிரம்மா. அதாவது பிரம்மானா யாரு? எழுதக்கூடிய பிரம்மா கிடையாது, விஸ்வகர்மா, தேவலோக விஸ்வகர்மா. அந்த தேவலோக விஸ்வகர்மாவாக பாவிச்சு இந்த இடத்துல அம்பாளுடைய உருவத்தை தத்ரூபமா, அதாவது சாமுத்திரிகா லட்சணம்னு ஒண்ணு சொல்லுவாங்க சாஸ்திரத்துல. 64 கலைகள்ல ஒரு கலை சாமுத்திரிகா லட்சணம். அங்க லட்சணங்கள் பொருந்திய 32 அங்க லட்சணங்கள் பொருந்திய உருவங்கள் யாருன்னா அர்ஜுனன், கிருஷ்ணன், துரியோதனன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்களா இருக்கிறாங்க. அவங்களோட பேர்லாம் சில பேர் எனக்கு ஞாபகம் டக்குன்னு வரல. அம்மா அப்படி கொஞ்சம் நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. அந்த மாதிரி 32 அங்க லட்சணம் பொருந்திய ஒரு உருவத்தை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பன்ருட்டியை சேர்ந்த சிவகுமார் அஜித் என்னக்கூடிய தேவலோக சிற்பி. இவங்க செய்திருக்கக்கூடிய உருவம் தத்ரூபமா இருக்குது. அம்பாலை பார்த்த நேச்சுரலா பாக்குற மாதிரியே இருக்குது. ஒரு பொம்பளை நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு கலையை அந்த கலைவாணி உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரும் போது அது எல்லாத்துக்கும் சேர்த்து அம்பாளுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய கலை இன்னும் மென்மேலும் வளர அம்பாள் கடைசி காலம் வரைக்கும் இவர்களுக்கும் இவர் குடும்பத்துக்கும் இவருடைய பரம்பரை சந்ததிகளுக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் கொடுக்கணும்னு
நம்ம ஊரை சேர்ந்த கேஜிஎஃப் உரிக்க நகர பக்கத்து என்ன ஊரு உரிக்கம்பேட்டை சேர்ந்த அத்தனையுடைய நல்ல ஆன்மீக உள்ளங்களோடு வேண்டுதலும் பிரார்த்தனையும் அம்பாள் கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அடுத்ததா இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். மயானத்தில் இருக்கக்கூடிய தாய் பத்ரகாளி, இந்த பத்ரகாளியை வணங்குறவங்களுக்கு, உண்மையா வணங்குறவங்களுக்கு கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடியவள் பத்ரகாளி. நம்ம என்ன வரம் கேட்கிறோமோ கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய பத்ரகாளி. அதாவது பத்ரகாளி அப்படின்னு சொன்னா எல்லாரும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு அகோரமான உருவம், ஆக்ரோஷமான உருவம், கோபக்குறியோடு இருக்கக்கூடிய ஒரு உருவம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை அல்ல. பத்ரகாளி அப்படின்னு சொன்னா பத்ரம் என்றால் மங்களம், காளி என்றால் தருபவள். நீ எந்த விதமான மங்களகரமான விஷயங்களை கேட்கிறீர்களோ அந்த மங்களகரமான விஷயத்தை கொடுக்கக்கூடியவள் காளியே, பத்ரகாளி. ஆதியும் அந்தமும் அவளே. இதுல ஒரு வாழ்க்கை தத்துவம் நேரம் இருக்குதா பண்ணலாமா? இதுல ஒரு வாழ்க்கை தத்துவம் ஒண்ணு இருக்குது. இந்த அம்பாளுடைய ஒரு தத்துவம் இருக்கு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த முண்டமாலை இருக்குது இல்லையா, இந்த முண்டமாலை ஆகப்பட்டது சின்ன குழந்தை இருந்து வயதான குழந்தை வரைக்கும் அதுல இருக்கு. அப்ப இதுல என்ன அர்த்தம், சின்ன குழந்தையா இருந்து வயசாகிற காலம் வரைக்கும் எல்லாமே யார்கிட்ட போய் சேரணும்னா அம்பாள்கிட்ட தான் போய் சேரணும். அப்ப அம்பாள்கிட்ட போய் சேரணும் ஒண்ணு. அடுத்தது இன்னொரு வாழ்க்கையினுடைய இன்னொரு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அம்பாள் கழுத்துல இருக்கக்கூடிய முண்ட மாலை, அந்த மாலையை தனித்தனியா பிரிச்சு யாரும் வைக்கல, ஒரு வட்ட வடிவத்துல போட்டிருக்கிறாங்க. அதை நல்லா கவனிங்க. அந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியது என்னன்னா, நம்ம எங்க ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல முடிக்கணுன்றதுக்கான சூட்சமமான ஒரு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம எங்க இருந்தாலும், எங்க போனாலும், எங்க வந்தாலும் கடைசியில எங்க வந்து சேரணும், அவளுடைய சரணாகதி, அவளுடைய பாதார விந்தமாகப்பட்ட அம்பாளுடைய பாதத்துல தான் நம்ம சரணாகதி அடையணும். இந்த சரணாகதி அடையக்கூடிய சக்தியும் அனுகிரகத்தையும் அருளையும் கொடுக்கக்கூடிய மகாகாளி பத்ரகாளி இந்த எல்லையில, இந்த மயானத்துல நேத்து சொல்லும் பொழுது சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பெரியவங்கள்லாம் இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணாங்கன்ட்டு. அவங்களுடைய அனுகிரகங்கள், குருமார்களுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து வாசம் பண்ணியிருக்கிறா. இந்த இடத்துல அத்தனை பேரும் அமாவாசை தினத்துல பூசணிக்காவில் பலியிட்டு 2 பலியிட்டு அதுல விளக்கு ஏற்றி வந்தால் நீங்கள் கேட்கும் வரத்தை கொடுப்பால் பத்ரகாளி, நீங்கள் கேட்கும் வரத்தை கொடுப்பால் பத்ரகாளி தாஸ்து. அது மாதிரி அமாவாசைக்கு இங்க நடக்கும். அந்த பூஜைகளை வந்து கலந்துக்குங்க. எல்லாரும் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்று எல்லாரும் இன்புற்று வாழ அனுகிரகம் வேண்டி அம்பாளை பிரார்த்தனை பண்றோம். நன்றி, வணக்கம். படந்திருக்கும் வேப்ப மரத்தடியிலே தாய் பாம்பா பாடம் எடுத்த புத்துல, படந்திருக்கும் வேப்ப மரத்தடியிலே தாய் பாம்பா பாடம் எடுத்த புத்துல, பச்சை மரத்தடியில பச்சையம்மா உருவுல, பச்சை மரத்தடியில பச்சையம்மா உருவுல, பம்ப சத்தம் கேட்டெழுந்தா மாரியத்தா வடிவில, பம்ப சத்தம் கேட்டெழுந்தா மாரியத்தா உருவுல, படந்திருக்கும் வேப்ப மரத்தடியில தாய் பாம்பா பாடம் எடுத்த புத்துல. அம்மா வேங்க மேல வந்தவளுக்கு வெள்ள குதிரை காவலம்மா, சிங்க மேல வந்தவளுக்கு சிலம்போச ஆசையம்மா, வேங்க மேல வந்தவளுக்கு வெள்ள குதிரை காவலம்மா, சிங்க மேல வந்தவளுக்கு சிலம்போச ஆசையம்மா, பச்சையம்மா அத்தாளுக்கு பம்ப சத்தம் ஓசையம்மா, 6 கால பூஜையிலே உடுக்க சத்த நாதமம்மா, பச்சையம்மா அத்தாளுக்கு பம்ப சத்தம் ஓசையம்மா, 6 கால பூஜையிலே உடுக்க சத்த நாதமம்மா, அடர்ந்திருக்கும் காட்டுக்குள்ள பச்சையம்மா தாயி 1000 முள்ளெடுத்த பச்சையம்மா, அடர்ந்திருக்கும் காட்டுக்குள்ளே பச்சையம்மா
தாயி ஆயிரமா முள்ளெடுத்தா பச்சையம்மா அழகான கோயில் கொண்டு பச்சையம்மா அழகான கோயில் கொண்டு பச்சையம்மா அங்கு பாம்பாட்டம் ஆடி வந்தா பச்சையம்மா அங்கு பாம்பாட்டம் ஆடி வந்தா பச்சையம்மா படத்திற்கு வேப்பமர தடியில தாய் பாம்பா பாடம் எடுத்தா புத்துல ஆங்கார ஏழு முனி வாசலிலே காவலம்மா ஆங்கார ஜடாமுனி ஒய்யாரம்மா காவலம்மா ஆங்கார ஏழு முனி வாசலிலே காவலம்மா ஓங்கார ஜடாமுடி ஒய்யாரம்மா காவலம்மா வேப்பிலையின் வாசம் அது வீதி வர வீசுமம்மா மஞ்ச சேலக்காரி மீது மனமனக்கும் வாசமம்மா வேப்பிலையின் வாசம் அது வீதி வர வீசுமம்மா மஞ்ச சேலக்காரி மீது மனமனக்கும் வாசமம்மா ஆத்து மணல் எடுத்தா பச்சையம்மா அதில் அழகான பானை செஞ்சா பச்சையம்மா ஆத்து மணல் எடுத்து பச்சையம்மா அதில் அழகான பானை செஞ்சா பச்சையம்மா அந்த ஆத்துல தண்ணி எடுத்து பச்சையம்மா ஆத்துல தண்ணி எடுத்து பச்சையம்மா அவ சிவ பூஜை செய்து வந்தா பச்சையம்மா அவ சிவ பூஜை செய்து வந்தா பச்சையம்மா படந்திருக்கும் வேப்பமர தடியில தாய் பாம்பா பாடம் எடுத்தா புத்துல மன்னார் சாமி கோவிலிலே வேப்பிள்ளை வாசம் அது மணக்குதடி பச்சையம்மா கூட வாசம் மன்னார் சாமி கோவிலிலே வேப்பிள்ளை வாசம் அது மணக்குதடி பச்சையம்மா கூட வாசம் மஞ்ச சேலக்காரி மீது ஜவ்வாது வாசம் அது வீசுதம்மா பச்சையம்மா சாம்பிராணி வாசம் மஞ்ச சேலக்காரி மீது ஜவ்வாது வாசம் அது வீசுதம்மா பச்சையம்மா சாம்பிராணி வாசம் சோழவனத்துக்குள்ள பச்சையம்மா தாய் சொக்கநாதன் பூஜை செய்தா பச்சையம்மா அந்த சோழவனத்துக்குள்ள பச்சையம்மா தாய் சொக்கநாதன் பூஜை செய்தா பச்சையம்மா சூலமுடன் நாடி வந்தா பச்சையம்மா சூலமுடன் நாடி வந்தா பச்சையம்மா அவனாலும் நம்மை காக்க வந்த பச்சையம்மா அவனாலும் நம்மை காக்க வந்த